பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே. அது அடுத்த வருஷம் இதை விட பிள்ளைகள் அதிகமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிகழ்வின் அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் வரவேற்பு. ஐயா நீசு பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் விஜயகுமார் அவர்கள் முன்னாடி போட்டு வரவேற்கிறோம். இல்லை கமிட்டி உறுப்பினர்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. யார் நிறைய கை தட்டாங்களோ அவங்க பர்ஸ்ல ஒரு 5 பிரைஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எல்லாம் வீட்டில் ரொம்ப ஆடுற பெண்கள், சரி வீட்டில் ஆடி ப்ராக்டிஸ் எடுத்த பெண்கள் எல்லாருமே. ஓகே ஓகே. நமது நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக ஐயா நீச பெருமாள் அவர்களே, பரமக்குடியில் பிறந்த பரமபதமே, பாமரர் புரியும் வண்ணம் பார் முழுதும் போற்றும் வண்ணம், தமிழ் பார்க்கடலில் மூழ்கி இலக்கியம் பல கடைந்து தேவாமிர்தத்தை அருளியவரே, தொன்மை ஆசிரியர் விருது, சேக்கிலார் விருது, தமிழ் செம்மல் விருது, இது போக நேற்று அகவை கடந்த முதியவர் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் கிடைத்திருக்கிறது. முத்தான 4 தமிழுக்கு நீ ஆற்றிய தொண்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பதக்கங்கள். நூல்கள் பல நெய்து செய்தி பல தந்தாய், நூல்கள் பல நெய்து செய்தி பல தந்தாய், பட்டு நூல் போல் பலபலத்தன உன் கருத்துகள், பட்டு நூல் போல பலபலத்தன உன் கருத்துகள், நீ எழுதிய வார்த்தைகள் மாணிக்கம் வைரம் போல விலை மதிப்பற்றவை, நீ எழுதிய வார்த்தைகள் மாணிக்கம் வைரம் போல விலை மதிப்பற்றவை, நீ எழுதிய புத்தகம் இன்றல்ல என்றென்று நிலைத்து நின்று பேசும், நீ எழுதிய புத்தகம் இன்றல்ல என்றென்று நிலைத்து நின்று பேசும், தமிழின் பெருமையை மென்மேலும் மெருகூட்ட தமிழ் தாயே உன்னை தரணியில் தவள விட்டாள், தமிழின் பெருமையை மென்மேலும் மெருகூட்ட தமிழ் தாயே உன்னை தரணியில் தவள விட்டாள், பலருக்கு தோழராய் சிலருக்கு உறவாய் திகழும் தோழர் ஐயா நீசு பெருமாள் அவர்களை சங்கமத்தின் சார்பாக கரவழி எடுத்து வரவேற்று தங்கள் காலடியை மேடையில் பதித்து கீழடியை பறைசாற்ற அன்போடு அழைப்பதில் தமிழ் சங்கமம் பெருமை அடைகிறது. கரவழியை சரவழியாக ஒழிக்க செய்வோமாக. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி, மன்னனில் மாசற கற்றோன் சிறப்புடையோன், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த அரங்கத்திற்குள் நுழைகிற போது எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி அரங்கத்தில் வந்து விட்டேனோ என்கிற வகையில் உங்களுடைய முகங்களும் அந்த தமிழ் மொழியும், இத்தனை பேர் மும்பை மாநகரில் இருந்து அந்தேரி தமிழ் சங்கமத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய உலங்கணிந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. இது நான் சொன்னதில்லை. பாரதி தொடங்கி தமிழறிஞர்கள் எல்லோருமே தமிழின் உயர்வை மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த மேடையில் நான்
உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அண்ணன் B.R. பாஸ்கரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் என்னோடு பயணித்த என்னுடைய நண்பராக இருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர் MP ராஜன் அவர்களுக்கும் V.R. ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற இல்லத்தரசிகளுக்கும், ஏனென்று சொன்னால் இது மகளிர் தினம் என்பதால் நீங்கள் இந்த மேடையில் உரையாற்ற வேண்டும் என்று ஒரு 15 நாட்களுக்கு முன்னையே நம்முடைய அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் என்னை பணித்தார். நான் வியந்து போனேன். மும்பையில் தமிழ் சங்கமத்தில் பேச வாய்ப்பு பெற்றமைக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு மாபெரும் மாநகரத்தில் இருக்கின்ற மகளிர் முன்னால் நான் நின்று பேச இருக்கிறேன் என்கின்ற அச்சமும் இருந்தது. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள் சில மூடர் நல் மாந்தர் அறிவை கெடுத்தனரே என்று பாரதிக்கு ஞானம் வழங்கியது யார் என்று சொன்னால் அன்னை நிவேதிதா என்கின்ற ஒரு பெண்மணிதான். அதனால்தான் காசியிலிருந்து நேராக எட்டயபுரத்துக்கு வந்த பாரதி அங்கே அன்னை நிவேதிதாவுடன் உரையாடிய போது கம்பீரமாக சொன்னாராம், எங்கே உன் மனைவி என்று நிவேதிதா கேட்டதற்கு பாரதி சொன்னாராம், எங்கள் வழக்கத்தில் பெண்களை வெளியில் அழைத்து வருவதற்கு பழக்கம் இல்லை என்று சொன்னாராம். நிவேதிதா மௌனத்தோடு ஒரு புன்னகைத்தாராம். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று பாரதி கேட்டபோது, சரிபாதி இருக்கின்ற மகளிரை நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்துவிட்டு அந்த மகளிர் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் மட்டும் வீர புருஷர்களாக வர வேண்டும் என்று சொல்லி வருகிறீர்களே, அடிமைப்பட்ட பெண்கள் எப்படி வீர மகளிர்களை, வீர ஆண் மக்களை குழந்தைகளாக பெற்றெடுப்பார்? உங்களோடு வெளியில் வந்தால் தானே உலக அனுபவம் கிடைக்கும். அதனால் தான் மகனே கேட்டேன் என்று அந்த பாரதியை பார்த்து கேட்டவுடனேயே பாரதிக்கு அந்த நிமிடத்தில் பிறந்ததுதான் பெண்ணுரிமை என்கின்ற ஞானம். அதனால்தான் மண்ணுரிமைக்காக ஒரு கையில் வாளேந்திய பாரதி பெண்ணுரிமைக்காகவும் இன்னொரு கையிலும் வாளேந்தி போராடினார். போராடியது மட்டுமல்ல, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமின்றி வாழ்ந்த அந்த மாமனிதர் எட்டயபுரத்தில் அவர் வந்த மறுதினமே மனைவியை கைப்பிடித்து எட்டயபுரம் நகரை முழுவதும் சுற்றி காண்பித்தாராம். எல்லோரும் பார்த்தார்களாம், என்ன ஆயிற்று இவருக்கு என்று. ஏன் மனைவியை இப்படி தெரு தெருவாக கொண்டு போகிறார் என்று வீரமுடன் நடை போட்டுக்கொண்டே சென்ற பாரதியை வியப்போடு பார்த்தது அன்றைய சமூகம். அது மட்டுமல்ல, கணவர் உட்கார்ந்திருப்பார் சேரில், நீங்க எல்லாம் புகைப்படம் பார்த்தா கால் மேல கால் போட்டிருப்பார். ஆனால் அதனை மாற்றி பாரதி என்ன செஞ்சார்னு சொன்னா, மனைவியை சேரில் உட்கார வைத்தார். கணவர் அருகில் நின்றபடி ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்படத்தை தான் நடத்துகின்ற பத்திரிகையிலே வெளியிட்டார். அதனால்தான் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமின்றி வாழ்ந்த மனிதர், மாமனிதர் அவர். பெண்ணுரிமைக்காக அவர்கள் போராடிய போராட்டங்கள் ஏராளம். விதவை மறுமணம் பற்றி பேசினார், எழுதினார். தான் இருக்கின்ற சமூகத்தையே அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டார். அது மட்டுமல்ல, பாரதியை கடந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே எந்த ஊர் பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கை குழந்தையை கொண்டு போய் கொடுங்க. அந்த கை குழந்தையை வாங்கிய அந்த பெண்மணி இடது பக்கம் இடுப்பில் குழந்தையை உட்கார வைப்பார். என்ன காரணம்? வலது பக்கத்தில் உட்கார வைக்கலாம் இல்லையா? ஏன் இடது பக்கத்திலேயே உட்கார வைக்கிறாங்க? இது மும்பை அல்ல, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு குழந்தை கொடுத்தா இடுப்பில் உட்கார வைப்பாங்க, இடது பக்கம்தான். அது என்ன காரணம் என்று சொன்னால், உங்களுடைய மரபணுவில் இன்றைக்கும் நீங்கள் குடும்பத்துக்கு தலைமை தாங்கிய தலைவி என்கின்ற அந்த மரபணு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்போது தெரியுமா? வேட்டை சமூகமாக இருந்த காலத்தில்
வேட்டை சமூகமாக இருந்த காலத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஒரு கையில் அந்த வேலேந்தி அந்த ஆயுதம் ஏந்தி மிருகங்களுடன் போராடி வேட்டையாடி உணவை தேடி கொண்டு வந்து குழந்தையை வளர்த்தது பெண்ணினம்தான். அந்த மரபணு தான் இன்றைக்கும் உங்களுடைய இடது அந்த மரபணு விழா எலும்பு அந்த வலிமையோடு இருக்கிறது. அதற்காகத்தான் வேட்டை சமூகத்தில் தலைமை தாங்கிய பெண்ணினம் அறிவு வளர வளர அது அடிமையாகி கொண்டே வந்தது. அது என்ன காரணம் என்றால் அது மிகப்பெரிய காரணம். எங்களால் தான் குழந்தை பிறக்கிறது என்கின்ற வகையில் ஆண் செய்கின்ற அந்த திமிர்த்தனம் என்பது அது அடிமைத்தனமாக பெண்களை மாற்றியது. அதிலிருந்து விடுபட்டு கடந்த 100 ஆண்டுகளில் ரொம்ப வேட்டை சமூகம் தொடர்ந்து கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பெண்கள் வெளியில் வரக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் மாதத்திற்கு சில தினங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த அடிமை சங்கிலிகள்லாம் உடைத்தெறிந்தது யார் என்று சொன்னால் பாரதி தொடங்கி முற்போக்காக சிந்திக்கின்ற அனைவருமே அந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைக்கு மகளிர் இல்லாத துறைகளே இல்லை என்று கடந்த 100 ஆண்டுகளில் நீங்கள் இல்லாத துறை என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட பெஹல்காம் தாக்குதலின் போது தீவிரவாதிகள் சுட்டு கொன்ற அந்த ஆண் மக்களுடைய பெண்களுக்கு நீங்கள் எப்படி குங்குமத்தை அளித்தீர்களோ அதே பேரில் நான் பதிலடி கொடுப்பேன் என்று சொல்லி செந்தூர் என்கின்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் பதிலடி வழங்கினார். அப்படி வழங்குகிற போதும் அதிக அளவில் அந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலுக்கு சென்றவர்கள் பெண்மணிகள் தான். எனவே இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் உறுதி ஏற்க வேண்டும். இயற்கை எல்லோருக்குமே சமமாகத்தான் படைத்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லி கீழடி பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இது கதை அல்ல, புராணம். மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும். துச்சாதனன் அந்த பாஞ்சாலியை இழுத்து கொண்டு வந்து துரியோதனன் துகிலுரிய அந்த சேலை எடுக்க துகிலுரிய அந்த காட்சி வரும். பாரதி எழுதுவார். அப்படி சேலை இழுக்க இழுக்க சேலை பரந்தாமன் வழங்கி கொண்டே வருவான். இழுக்கின்ற துரியோதனனுக்கு கை வலித்து போகும். அப்போது திரௌபதி அம்மன் எப்படி இருந்தாங்க, அந்த திரௌபதி எப்படி இருந்தாங்க, அந்த உரையாடலில் வரும். துச்சாதனன் முதலில் அழைக்கிற போது சொல்லுவார், அடிமைப்பட்ட கணவனுக்கு நான் மனைவியாக இருக்க முடியாது. அவன் அடிமைப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நான் மனைவி இல்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லுவார் திரௌபதி. ஆனால் அந்த அதிகாரம், அந்த வலிமையான அந்த ஆட்கள் இல்லை, நீ வர வேண்டும் என்று சொன்னால், வரவில்லை என்று சொன்னால் உம்மை இழுத்து கொண்டு செல்வோம் என்று சொல்வாங்க. கடைசியில் திரௌபதி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஆண் மக்கள் பார்க்கின்ற நிலையில் இல்லை, நான் 3 நாட்கள் ஆண் மக்களை நான் பார்க்கக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, தயவு செய்து என்னை விட்டுருங்கள் என்று சொல்லி அழுவார். இது பாரதத்தில் வருகின்ற ஒரு செய்தி. இருந்தாலும் கேட்காமல் இழுத்து கொண்டு போய் அந்த இப்போ அந்த காட்சி, அந்த துகில் உரிகிற காட்சி வருகிற போது, பரந்தாமா இந்த துன்பத்திலிருந்து நீ என்னை மீட்க மாட்டாயா என்று சொல்லி 2 கரங்களையும் உயர்த்தி வணங்குகிற போது அந்த பரந்தாமனே நேரில் வந்து சேலை வழங்கினான். எந்த சமூகம் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைத்ததோ, அந்த கடவுளின் பெயரை சொல்லி ஒதுக்கி வைத்ததோ, அந்த கடவுளே அந்த நேரத்தில் திரௌபதியை வந்து உதவி செய்தார் என்று சொன்னால், நாம் படிக்கின்ற அந்த காவியத்தில் கூட இலைமறை காயாக நல்ல செய்திகளை, பெண் அடிமைத்தனத்தை உடைக்கின்ற வகையில் தான் நம்முடைய காப்பியங்கள் கூட படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து சென்றால்தான் இன்னும் மகளிர் மேம்பாட்டுக்கு வரும். கடந்த மனிதகுல வரலாற்றில் என்பது குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற கீழடி, மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர், நீங்கள் எல்லாம் தெரியும்.
ஏனென்று சொன்னால் தமிழின் உயர்வு என்பது வெறும் இலக்கிய சொற்களால், இலக்கிய கவிதைகளால் தான் உயர்ந்து நிற்கிறது. அதற்கான ஆதாரம் எங்கே என மொழியியல் வல்லுநர்கள் கேட்டபோது அதற்கான ஆதாரம் வைகை நதிக்கரையில் இருக்கிறது என்று நிரூபித்தவர் கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் பெயரை தானே எழுதி படிக்க தெரிகின்ற ஒரு சமூகம் வைகை கரையில் வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினத்துக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாம் இன்றைக்கு கீழடியை நோக்கி பார்க்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பயன்படுத்திய பானை ஓடுகளில் தன்னுடைய பெயரை எழுதி அந்த பானையை பயன்படுத்திய மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள வீட்டா நிறுவனம் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு பாடலை சொல்லுவோம். இந்த ஐயனாரிநாதனார் என்கின்ற புறம்பொருள் வெண்பா மாலையில் வரும், கல் தோன்றி மண் தோன்றால் காலத்தே வாளோடு முன் தோன்றி மூந்த கொடி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இதை பாடும்போதும் பேசும்போதும் சொல்லுவாங்க, ஏப்பா சொல்றதுலையும் ஒரு உண்மை வேணாமாப்பா, அது என்னப்பா கல் தோன்றி மண் தோறா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூந்த கொடி அப்படின்னு சொன்னா என்னையா அப்படின்னு சொல்லி உயர்வு நவிர்ச்சிங்கிறது கொஞ்சம் சொல்லலாம், ஆனால் முழுக்க அப்படித்தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைய மரபணு அறிவியல் அது உண்மை என்று நிரூபிக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று சொன்னால், கல் என்று சொன்னால் மலைப்பகுதி. ஆதி மனிதன் எங்கே வாழ்ந்தான் என்று சொன்னால், ஆதி மனிதன் வாழ்ந்த பகுதி, காட்டு மிராண்டியாக இருந்த மனிதன் வாழ்ந்த பகுதி மலையில் உள்ள குகை பகுதி. அந்த குகையில் தான் வாழ்ந்தான். ஏனென்று சொன்னால் அங்குதான் தேன், கிழங்கு, காய், கனி என்கின்ற அந்த உணவுப் பொருட்கள் அவனுக்கு கிடைத்தது. இரவு நேரத்திலும் மழை நேரங்களிலும் ஒதுங்கிக் கொள்வதற்காக குகைகள் இருந்தன. அப்ப கல் என்று சொன்னால் மலையை குறிக்கும். மண் தோன்றா காலம் அப்படின்னு சொன்னால் அந்த மலையில் இருக்கின்ற அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த மனிதன் கீழே சமவெளிக்கு வருகிற போது காடு சார்ந்த இடத்திற்கும் வருகிறான். அதுக்கு முல்லை என்று பொருள், குறிஞ்சி முல்லை. அந்த முல்லையில வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், தன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற அந்த வன விலங்குகள், குறிப்பாக மாடு, ஆடு போன்றவற்றை வளர்க்க கற்றுக்கொள்கிறான். அங்கிருக்கின்ற சிரமங்கள், அந்த காட்டில் இருக்கின்ற சிரமங்களை கடந்து தான் வளர்த்த அந்த மிருகங்களை அந்த விலங்குகளை அழைத்து வந்த பகுதி தான் ஆற்று கரை ஓரமாக இருந்த சமவெளி பகுதி. குறிஞ்சி, முல்லை, மருதம் பகுதிக்கு வருகிறார். அந்த வருகின்ற போதுதான் வேளாண்மையை தொடங்குகிறது. இப்போ அந்த புலவன் சொல்லுகிறான், கல் தோன்றி மலை குகையிலும் நம்மால் இருந்தான், மண் தோன்றா விவசாயம் இல்லாத காலத்தில் காடு சார்ந்த இடத்திலும் வாழ்ந்தான், வேளாண்மைக்கு அந்த சமவெளி பகுதியில் வருகிற போதும் வேளாண்மையை கண்டுபிடித்ததும் இவன் தான் என்று, யார், தமிழன் தான் என்று அந்த புலவன் என்ன கற்பனையில் பாடினாரோ தெரியவில்லை. அது 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல். இன்றைய மரபணு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆல்பிரட் ரிச்சர்ட்மேன் என்கின்ற மரபணு ஆய்வாளர், அமெரிக்காவை சார்ந்தவர், அவர் சொல்கிறார், முதல் மரபணு என்பது ஆப்பிரிக்காவில் தோன்றுகிறது என்று. மனித இனம், அந்த நியாண்டர்தால் என்கின்ற அந்த ஹோமோசேப்பியன் என்கின்ற அந்த மனித குரங்கு, அந்த குரங்கினம் தோன்றிய இடம் தென்னாப்பிரிக்கா என்று எல்லா மனித ஆர்வலர்கள், அதாவது மரபணு ஆர்வலர்கள் எல்லோருமே கை காட்டுகிற ஒரே இடம் அந்த தென்னாப்பிரிக்கா தான். அங்கிருந்து புறப்பட்ட மனிதன் அங்கிருந்து புறப்பட்டு 15000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேருகிறான். அதன் பிறகு 10,000 ஆண்டுகளை கடந்து இந்திய ஆசிய பகுதிக்கு நுழைகிறான். அவன் பயணிப்பதற்கு அப்போது கண்டங்கள் இல்லை, வசதியாக நிலப்பகுதியாகத்தான் இருந்தது. மனித இனம் கடந்து வந்தது. அப்படி வந்த இனத்தில் முதலில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து ஆஸ்திரியாவை கடந்து ஆசிய பகுதியில் நுழைந்த முதல் மனிதன் இந்திய பகுதியிலே
தமிழன் தான் என்று இன்றைய மரபணு நிரூபித்திருக்கிறது. இதை யாரும் மறுப்பதற்கில்லை. உலகளவில் மரபணு ஆய்வாளர்கள் இன்றைக்கு எவ்வளவோ நவீனம் வந்திருக்கிறது. இந்த செய்தி தவறு என்று யாரும் சொல்லவில்லை. அதைவிட அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார், 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஓர் இடம் இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினம்தான் என்று சொல்லி தூத்துக்குடி அருகில் உள்ள சிவகலையில் தமிழர் கண்டுபிடித்த அந்த இரும்பாயுதத்தை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னு சொன்னால் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு, இன்றைக்கு அந்த கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு வருகின்ற இந்த செய்திகள் எல்லாம் உலகளவில் இருக்கின்ற அந்த மரபணு ஆய்வாளர்கள் அனைவருமே நம்மை உற்று பார்க்கிறார்கள். ஆதி இனம் தமிழினம், ஆதி மொழி, ஆதி மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி என்கிற வகையில் தமிழ் மொழிக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தினை வழங்கியிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே அதாவது ஒரு பெண்ணை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அகல் நெடும் தெருக்கள் என்று சொல்லி நெற்றியை பார்த்து ஒரு தெருவை, வீதியை, அழகான வீதியை நேராக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் உன் நெற்றி இருக்கிறது என்று சொல்லி நெடுநல் வாழையில் ஒரு காதலியை பார்த்து காதலன் வர்ணிப்பான். அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய கற்பனையிலேயே, இது எப்போதுன்னு சொன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இலக்கியம். அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவனுடைய சிந்தனையில் ஆறுகளும் தெருக்களும் இருந்திருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அறிவியல் நிரூபித்து காட்டுகிறது, ஆம், 5000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு மரபினம், ஒரு தமிழினம் என்று சொன்னால் அது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களின் மிச்சங்கள் தான் என்று சொல்லி உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நாம் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி. இந்த உலகை வெல்வதற்கு இனி பூமி பந்தில் இடமே இல்லை என்று சொல்லி உலகெல்லாம் வென்றெடுத்த மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய மொழி கிரேக்க மொழி. இன்று மக்கள் மொழியாக இல்லை, மக்கள் பேசுகின்ற வழக்கு மொழியில் இல்லை. அதே போல உலகமே இன்றைக்கும் அதிசயத்தோடு பார்க்கின்ற பிரமிடு, அந்த பிரமிடு கூட இப்போது கீழடியிலும் சிந்து வெளியிலும் என்ன ஒரு எழுத்து குறியீடுகள் இருக்கிறதோ அந்த குறியீடுகள் பிரமிடுகளில் இருக்கிறது என்று சொல்லி இப்போது நிரூபித்திருக்கிறார்கள். அந்த பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இன்றைக்கு மக்கள் மொழியாக இல்லை. இந்தியாவில் 2 பெரும் இதிகாசங்களை வழங்கிய மகாபாரதம், ராமாயணத்தை வழங்கிய சமஸ்கிருதம் இன்றைக்கு கோவில் கருவறையிலே இருக்கிறது. கோவில் கருவறையில் ஒலிக்கின்ற குருக்கள் கூட வீட்டிற்கு வந்தால் தவறாமல் ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயே தான் பேசுகிறாங்க. அப்போ சமஸ்கிருதம், கிரேக்கம், அதே போல எகிப்து, இயேசுநாதர் பேசிய ஹீப்ரு மொழி, இயேசுநாதர் மக்கள் மத்தியிலே உலவிக்கொண்டே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்ன மொழி ஹீப்ரு மொழி. அந்த ஹீப்ரு மொழி மக்கள் மொழியாக இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவர் எழுதிய அந்த தமிழ் திருக்குறளை இன்றைக்கு இருக்கின்ற மாணவன் கூட அந்த திருக்குறளை அப்படியே பேசுகிறான் என்று சொன்னால் இதுதான் தமிழின் சிறப்பு. இன்றைக்கும் வள்ளுவர் பயன்படுத்திய இன்பம், மனை, அதே மாதிரி குன்று, கல்வி, நட்பு, அரசு, பகை, இவையெல்லாம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். 2300 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் நம்முடைய தலைமுறையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழின் சிறப்பு. அப்பேற்பட்ட தமிழை நீங்கள் தமிழ் மாநிலத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கல்வி சூழல் என்பது இந்தி, ஆங்கிலம், இன்ன பிற மொழிகளாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் மறவாமல் தமிழ் மொழியை வீட்டில் அமர வைத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் பாரதி சொல்லுவான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அது தொழுது பழித்திரடி பாப்பா என்று சொல்லி. மந்திர சொல்லுக்கு நிகரானது தமிழ் மொழி என்பது பாரதியின் நம்பிக்கை. பாரதி 7 மொழிகளை கற்றுத் தேர்ந்தவன். அந்த பாரதி தமிழை உயர்த்தி இந்த அளவுக்கு பேசுகிறான் என்று சொன்னால் அது தமிழின் சிறப்பு தான். எனவே உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது.
கீழடி பற்றி இன்னும் விரிவாக சொல்லலாம். அதற்குரிய நேரம் நமக்கு இன்னொரு இடத்துலையும் போக வேண்டி இருக்கிறது. கீழடி சர்ச்சை இன்னைக்கு என்ன நிலைமை? திருப்பி அனுப்புகிறாங்க. மத்திய அரசு 2 முறை 2015, 16 மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் அங்கே தொல்லியல் பணி நடைபெறுகிறது. அந்த தொல்லியல் பணியில் கிடைத்த 370க்கும் மேற்பட்ட பொருட்களை எடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் மத்திய அரசுக்கு கொடுக்கிறார். இதனுடைய கரிம தேதி, கார்பன் டேட் அப்படிம்பாங்க. இந்த பொருட்களை பயன்படுத்திய மனிதர்கள் வாழ்ந்த வயது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இருக்கின்ற அறிவியல் வளர்ச்சியில் அது மிக துல்லியமாக கணக்கெடுக்கிற வகையில் வந்துருச்சு. அப்போ அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த 17 பொருட்களில் வெறும் 9 பொருட்களை மட்டும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது இந்திய அரசால். அனுப்பப்பட்ட அந்த பொருட்களை அந்த கார்பன் டேட் நிர்ணயம் செய்கின்ற, அந்த கரிம தேதி நிர்ணயம் செய்கின்ற அந்த நிறுவனம் சொல்லுகிறது, இந்த பொருட்களை பயன்படுத்திய மனிதர்களின் வயது என்பது 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று. அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய அந்த மொழி சார்ந்த அந்த அரசியல் அது வேகம் எடுக்கிறது. கங்கை நதிக்கரையில் தான் மனிதன் வாழ்ந்தான், சிந்து சமவெளியில் தான் முதல் மனிதன் இருந்தான் என்பதை உடைக்கிறது இந்த கீழடி என்று சொல்லி ஒரு அரசியல் வருகிறது. இந்த தொல்லியல் துறையில இடமாற்றம் என்பதே கிடையாது. ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளர் ஒருத்தர், கண்காணிப்பாளர் ஒருத்தர் பணியில் வந்துவிட்டால் அவருடைய தலைமையில் கீழ் இயங்குகின்ற அந்த குழுவானது 10 வருட காலம் ஆய்வு செய்யும். ஆய்வு செய்துவிட்டு இந்த பகுதியிலே எந்த பொருளும் கிடைக்கவில்லை, இனி ஆய்வினை தொடர்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்கின்ற வகையில அறிக்கை கொடுத்த பிறகுதான் அந்த இடத்திலிருந்து அந்த கண்காணிப்பாளர் மாற்றப்படுவார். ஆனால் முதல் 2 ஆண்டுகளிலேயே அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த அந்த பொருட்களின் வயதை நிர்ணயித்த பிறகு 2400 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுத படிக்க தெரிந்த ஒரு சமூகம் வைகை நதிக்கரையில் வாழ்ந்திருக்கிறது என்று நாம் அல்ல, அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இது இந்த ஆய்வு என்பது நாம் இத்தனை காலம் சொல்லி வந்த அந்த வேத கால நாகரிகத்தை உடைக்கிறது என்பதற்காகவே அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்தார்கள். இந்த இடமாற்றத்தை எதிர்த்து மைசூர் தொல்லியல் துறை தீர்ப்பாயத்திற்கு போய் முறையிடுகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அந்த தீர்ப்பாயம் சொல்கிறது, இவரை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும், இவரை பணியிட மாற்றம் செய்தது தவறு என்று. உடனடியாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த தீர்ப்பை ஒன்றுமில்லாமல் செய்கிறது மைய அரசு. நான் அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனாலும் ஒரு மொழி சார்ந்த, ஒரு வரலாறு சார்ந்த நிகழ்வுகளை எப்படி அரசியல் பின்னுக்கு தள்ளுகிறது என்பதற்காகத்தான் தமிழ் சார்ந்த நெஞ்சங்களோடு நான் உரையாடுகிறேன். கடைசியில கனிமொழி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் மதுரையில உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார். இந்த அளவுக்கு ஆய்வு மொழிகள் வெளியே வந்த பிறகு அங்கே கீழடி அகழாய்வுகள் ஒன்றுமில்லை என்று ஒன்றிய அரசு முடிவு செய்து அதனை மூட சொல்கிறது. இது நியாயமா என்று அன்றைக்கு தமிழின் மேல் பற்று கொண்ட நீதியரசர் மகாதேவன் கீழடி பகுதிக்கே வருகிறார். வந்து பார்வையிட்டு சொல்லுகிறார், மீண்டும் இந்த பகுதியிலே தொல்லியல் துறையினுடைய ஆய்வு நடைபெற வேண்டும். ஒருவேளை மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொன்னால் மாநில அரசு அதனை முன்னின்று நடத்த வேண்டும் என்று இப்பொழுது 11 கட்ட ஆராய்ச்சிகளில் 5000 பொருட்களை எடுத்திருக்கிறாங்க. நம்முடைய சங்ககால வரலாறு என்பது வெறும் 2300 ஆண்டுகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க காலம் என்று சொன்னோம். ஆனால் கீழடியுடைய இந்த 11 ஆண்டு கால அந்த ஆய்வில் கிடைத்த அந்த தரவுகள் என்பது இன்றைக்கு சங்க காலம் தள்ளி போயிருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே எழுத படிக்க தெரிந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்கின்ற நிலைதான் இன்றைக்கு ஒரு மிக பெரும் காட்சியகமாக அமைத்து நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா அதை பார்வையிடணும். அந்த அளவுக்கு ஒரு தமிழினுடைய சிறப்பை உயர்த்தி சொல்லுகின்ற இடமாக கீழடி மாறி இருக்கிறது. இதில் நமக்கு என்ன பெருமை என்று சொன்னால், நாம் வாழும் காலத்தில் நாம் பேசுகின்ற மொழியை
3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களும் பேசியிருக்கிறார்களே என்கின்ற அந்த பெருமையை நாம் பங்கேற்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் கீழடிக்கு வாருங்கள், உங்களை இருகரம் கூட்டி நாங்கள் வளைக்கிறோம். வந்து நீங்கள் பார்வையிட்டு அதற்கான அந்த செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் உங்களோடு உரையாடுவதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. சின்ன ஒரு விஷயம், நண்பர் ஆனந்தராஜ் தொகுத்து வழங்குறதுல ரொம்ப சிறப்பாக பண்ணார். அதுவும் வீட்டில் கொஞ்சம் சிரமப்படுறாரு போல இருக்கு. குத்து விளக்கில் ஏற்ற சொல்லான்னு பற்ற வைக்கிறீங்களா அப்படின்னு, அப்போ பற்ற வைக்கிறது தான் பெண்களோட வேலையா அப்படின்லாம் சொல்லி, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. ஒரு சோர்வு இல்லாமல் ஒரு நகைச்சுவையாக பண்ணுறாங்க. ஆமாம், இருந்தாலும் அவர்கள் பற்ற வைப்பதால் தான் எங்களுடைய வயிறு அணைகிறது. நன்றி.